branch that beareth not the fruit will be taken away. கனி கூடாத கிளைகளெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதற்குரிய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் எவ்ரி பிரான்ச் இன் மீ that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it, that it may be bring forth more fruit. அதிக கனி கொடுக்க வேண்டியது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்றால் தேவனோடு கூட எப்பொழுதும் அண்டிக் கொண்டிருக்கும்படியான வாழ்க்கை. அந்த கொடியானது இந்த செடியிலே, திராட்சை செடியிலே இணைந்திருக்கும் போது அண்டிக்கொண்டு சாரத்தை எடுத்து அங்கே தேவனுடைய அந்த மகிமையின் கிரியை, கனி கொடுக்கிற வாழ்க்கையை, தானும் கனி கொடுக்கும்படியான அநேக கனிகளை கொடுக்கிற அந்த வாழ்க்கை, அந்த இடத்துல பார்க்கிற அந்த செடியை மகிமைப்படுத்தும்படியாய் கொடிகள் கனிகளை கொடுத்து, அந்த கனிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான கனிகளாய் மற்றவர்களையும் கனி கொடுக்க செய்கிறதாய் மட்டுமல்ல, அங்கே அந்த கனியினாலே உண்டாகும்படியான தேவனுடைய கிரியை, நம்மை சுத்திகரிக்கிற கிரியையாக, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கிரியையாய் அது இருக்கிறது. தேவன் நம்மை சுத்திகரித்து மிகுந்த கனிகளை கொடுக்க நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.